அத்தை ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா புனிதா, நீ அண்ணிய ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கவேமா. அண்ணே அம்மா கொஞ்ச நேரம் தூங்குங்க. வாங்கம்மா. ஆமா ஆமா, போய் நல்லா ஓய்வு மரகதா. பாத்து பத்திரமா கூட்டு போங்க. மெதுவா வாங்கம்மா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா, அதான் நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன தேனு, என்ன குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்கு? இதுக்கு தான் அங்கேருந்து லொங்கு லொங்குன்னு கிளம்பி வந்தியாக்கும். அம்மா, தேன்மொழி சித்தி ஒன்னும் நம்மள குத்தி காட்டலமா, நேரடியா நம்மளதான் சொல்றாங்க. நாம அத்தைய சரியா கவனிச்சுக்கலையாமா, அதான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சாம். சொல்லுவாங்க. யாழ்னி, அது எப்படிமா சாதாரணமா பேசுற எல்லாத்தையுமே சண்டே ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆக்சுவலா சைனால ஒரு இடம் இருக்கான், அங்க வந்து இந்த சண்டை போட சொல்லி தராங்களாம். எல்லாம் சண்டை போட கத்துக்கிறதுக்காக அங்க போறாங்களாம். ஏன் அங்க போயிட்டு, இங்கதான் நமக்கு யாழ்னி இருக்காளே, இவகிட்ட எல்லாம் கத்துக்கலாமே. ஏய், என்ன திமிரா? உனக்கு திமிரான்னு எதுக்கு என்கிட்ட கேக்குற? அதான் அம்மானு ஊருக்கே தெரியுமே. ஏய், பேசாம போயிட்டு சொல்லிட்ட. ஏமா, 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேம்மா. கொஞ்சம் அமைதியா இரு. என்னப்பா கடைசியில இப்படி நடந்து போச்சு? எல்லாம் நம்ம நேரம்டி. உங்க அப்பா போடுற திட்டம்லாம் இனிமே உங்க அத்தை கிட்ட செல்லுபடி ஆகவே ஆகாது. எதை வச்சுமா அப்படி சொல்ற? பின்ன உங்க அப்பா புனிதாவையும் கபிலனையும் பிரிக்கலான்னு நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு நடந்ததெல்லாம் பாத்துட்டோம்ல. கபிலனே உங்க அத்தை உயிரை காப்பாத்திட்டான். இனி என்ன நடக்கணும்? உங்க அத்தைக்கு அப்படியே மாப்பிள்ளை மேல பாசம் பொங்கி வழியும். அப்படியே புனிதாவை அவன் கூட அனுப்பி வச்சிட போறாங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எந்த அதிகாரமும் இல்லாம நம்ம கூனி குறுகி நிக்கணும். அந்த திருடங்க போயும் போய் எதுக்கு அன்னிக்கிட்ட திருடணும்? எதுக்கு சரியா கபிலன் கிட்ட மாட்டணும்? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு.